75 வயசு ஆயிடுத்துனாலே சில பேர் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. பட் சில பேர் ஆக்டிவா இருக்க முடியாது. அவங்களுக்கு கால் நடக்க முடியாத போயிடலாம், பேக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூனால அவங்க வீல் சேர்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி ஆகுது. இவங்க நிறைய பேர் மலச்சிக்கல்ல ப்ராப்ளம் இருக்கும். இவங்களுக்கு மதிய உணவு அண்ட் பிட்வீன் மீல்ஸில் ஒரு சூப்பும் ஒரு ஃப்ரூட்டும் கொடுத்துட்டா, ஏன்னா நைட் உணவு கஞ்சி தான் கேட்பாங்க. ஸோ மதிய உணவு தான் ஃபஸ்ட்டு அவங்க ரைஸு, தால், வெஜிடபிள், தயிர் இந்த மாதிரி சாப்பிட போகிறாங்க. இப்போ சிலருக்கு இவ்வளோ சாப்பிட்டும் ஆக்டிவிட்டி இல்லாததுனால அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் ஹாட் வாட்டரில் ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அவங்கள குடிக்க சொன்னீங்கன்னா நைட்டில், காலையில் அவங்களுக்கு சரியாக போயிடும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ 75 வயசு மேலே இருக்கிறவங்க எப்படி சாப்பிடணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஆக்சுவலி 1984 ஜீரியாட்ரிக் வார்டு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். ஏன்னா அந்த வருஷத்துலேருந்தே நம்ம ஊரில் ஆயுசு ஜாஸ்தியாகி இந்த 75 வயசு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உணவு எப்படி கொடுக்கணும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 75 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிளட் ப்ரெஷர், இல்லை ஹார்ட் ப்ராப்ளம், இல்லை பிளாக்ஸு, அதுக்கு ஆன்ஜியோ பண்ணியிருக்கலாம், இல்லை சில பேருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியே பண்ணுவாங்க நிறைய பிளாக்ஸ் இருந்தால், இல்லை டயபெட்டிஸ், அவங்களுக்கு டயபெட்டிஸ் 30 வருஷமாக இருக்கும். சில பேருக்கு டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருந்ததுனால கிட்னி டிசீஸ் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் அந்தந்த உணவு எடுக்கணும். நம்ம பேச போகிறது நார்மலாக இருக்கிறவங்க 75 இயர்ஸ் மேலே மேக்சிமம் ஒரு பிபி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களோட உணவை பற்றி பேச போகிறோம். இப்போ 75 வயசு ஆயிடுத்துனாலே சில பேர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க வாக்கிங் கூட போவாங்க, ரன்னிங் போவாங்க, சைக்கிளிங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணுவாங்க, கேம்ஸ் விளையாடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. நார்மலாக எப்படி உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி சாப்பிடலாம். காலை உணவு, மதிய உணவு, நைட் உணவு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ப்ரோட்டீன் எல்லாமே சாப்பிடலாம். பட் சில பேர் ஆக்டிவாக இருக்க முடியாது. அவங்களுக்கு கால் நடக்க முடியாத போயிடலாம், பேக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூனால அவங்க வீல் சேரில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி ஆகுது. வீல் சேரில் தான் போய் ஒரு 2 ஸ்டெப் எடுக்கலாம், இல்லை 4 ஸ்டெப் எடுக்கலாம், இல்லை படுத்துட்டே ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆக்டிவ் எக்ஸசைஸ் கிடையாது. ஸோ மெயினாக அவங்க ரொம்ப செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால பேசிக்காக அவங்க உணவை குறைச்சிடுவாங்க. உணவை குறைக்கிறது கரெக்ட், பட் உணவு நியூட்ரிஷியஸாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. ஸோ உணவில் பார்த்தீங்கன்னா காலையில் கஞ்சி குடிப்பாங்க, இல்லை வெறும் 2 இட்லி சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இட்லி மாத்திரம் கொடுக்காத, இட்லியில் கொஞ்சம் வே ப்ரோட்டீன் மாதிரி ஆட் பண்ணி, இல்லை பீ ப்ரோட்டீன், ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் பவுடர், இல்லை அதுலேயே கொஞ்சம் கடலை மாவு இது போட்டு தோசை வாக்கரிச்சு, இந்த மாதிரி ப்ரோட்டீனை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் தயிரோட அந்த இட்லி இல்லை தோசை கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் அவங்களுக்கு சேரும் காலையிலேயே. இவங்க நிறைய பேர் மலச்சிக்கல்ல ப்ராப்ளம் இருக்கும். இவங்களுக்கு மதிய உணவு அண்ட் பிட்வீன் மீல்ஸில் ஒரு சூப்பும் ஒரு ஃப்ரூட்டும் கொடுத்துட்டா, ஏன்னா நைட் உணவு கஞ்சி தான் கேட்பாங்க. ஸோ மதிய உணவு தான் ஃபஸ்ட்டு அவங்க ரைஸு, தால், வெஜிடபிள், தயிர் இந்த மாதிரி சாப்பிட போகிறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ, 1 கப் ரைஸோ 1.5 கப் ரைஸோ, அதுக்கு அட்லீஸ்ட் 1/2 கப் பருப்பு. இந்த ஏஜில் அவங்களுக்கு சிறு பருப்பு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ சிறு பருப்பு கொடுத்து இதை கூட கொஞ்சம் வாட்டரியாக கொடுத்து அந்த மாதிரி கொடுக்கலாம். அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையவே கொடுக்கலாம். 1 கப் 1.5 கப் அளவு காய் கொடுக்கலாம். இது ஈஸிலி டைஜஸ்டபிள் வெஜிடபிள்ஸாக
இந்த மாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்குலாம் நிறைய எண்ணெய் போட்டு செய்யறது அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. இது எப்பாவது கொஞ்சமா கொடுக்கலாம். பட் பேசிக்கா பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, கொத்தவரங்காய், கேபேஜ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஈஸி டு டைஜஸ்ட். இதை பொரியல் மாதிரி, இல்லை கூட்டு மாதிரி, இல்லை வாட்டரி வெஜிடபிள்ஸ் பூஷ்ணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய் இதெல்லாம் கூட்டு மாதிரி, இல்லை அவியல் மாதிரி, இந்த மாதிரி, இல்லை சூப் இதுலயே பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க சாப்பிடலாம். இப்போ நைட் உணவுல மெயினாக அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் விரும்ப மாட்டாங்க. ஸோ சில பேர் சூப்பாக கொடுத்தா சாப்பிடுவாங்க, இல்லை மிக்சட் வெஜிடபிள் உப்புமா இல்லை அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் நார்மலாக வெஜிடபிள் சாப்பிட வேண்டான்னு சொல்கிறவங்க ஒரு 6 o'clock அவங்களுக்கு சூப் கொடுத்துட்டு 7:30 வந்து டின்னர் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. 11 மணி காலையில் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். அதில் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணலாம். 4 பாதாம் இல்லை 4 வால்நட் இல்லை 2 டீஸ்பூன் சீட்ஸு அந்த மாதிரி கொடுத்தாக்குள்ள அவங்களுக்கு விட்டமின் இ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வெஜிடபிள் 2 வேளை, ப்ரோட்டீன் 2 வேளை இந்த மாதிரி கொடுத்தா பெட்டர். இப்போ யார் நான்வெஜ் சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு எக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இதை எக்கு காலை உணவுலையும் கொடுக்கலாம், நைட் உணவுலையும் கொடுக்கலாம். எக் ஒயிட்ஸாக கொடுக்கலாம். எக்கு வந்து யோக்கோட வாரத்தில் 3 தடவை கொடுக்கலாம். அது காலை உணவில் கொடுத்தா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இவங்களுக்கு ஃபிஷ்ஷு, சிக்கன், நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் விரும்பினாங்கன்னா மதிய உணவில் கொடுங்க. அதுவும் குழம்பு ஃபார்ம் இல்லை கிரில்டு ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்தா இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா இவங்களுக்கு வீட்டிலேயே பயத்தம் பருப்பில் பாயசம் பண்ணி கொடுக்கலாம். இல்லை வந்து இந்த மாதிரி கேசரி பண்ணி கொடுக்கலாம். இல்லை வெளியிலேருந்து அவங்க விரும்பி சாப்பிட்டா வாரத்தில் 1 தடவை மில்க் ஷேக் இல்லை ஐஸ்கிரீம் அந்த மாதிரி கூட அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா ஒரு சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஏன்னா இல்லைன்னா அதே உணவை திருப்பி திருப்பி பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால டெஃபினட்டாக அவங்களுக்கு 3 உணவுலையும் ஏதாவது ஒரு கிரெயின் இருக்கணும். காலையில் இட்லி, தோசை, மதியம் வந்து ரைஸு, நைட்டு கஞ்சி மாதிரி கொடுக்கலாம். சத்து மாவு கஞ்சி கொடுக்கலாம், இல்லை உடச்ச அரிசி கஞ்சி கொடுக்கலாம், இல்லை ஓட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். காலை உணவு மதிய உணவில் புரோட்டீன் இருக்கலாம், நைட் உணவில் வேண்டான்னா, இல்லை மதிய உணவு அண்ட் ஒரு ஸ்நாக்ல 11 மணி அந்த மாதிரி டைம்ல புரோட்டீன் உணவு, பருப்பு வகைகள் வெஜிடேரியன்ஸ்ல சுண்டல் மாதிரி, ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி, இல்லை காலை உணவுல பெசரட் மாதிரி, அடை மாதிரி கொடுக்கலாம். இல்லை வந்து நான் வெஜிடேரியன்னா எக், ஃபிஷ், சிக்கன் கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம், 2 வேளை கொடுக்கணும். அப்பதான் மலச்சிக்கலை தவிர்க்க முடியும். அதனால அட்லீஸ்ட் 1 கப் 1.5 கப்பு 2 வேளை கொடுக்கணும். அப்படியே அவங்க மதிய உணவுல மாத்திரம் சாப்பிடுவாங்கன்னா 6 மணிக்கு ஒரு சூப் கொடுத்துடலாம். நைட்ல அவங்க இந்த கிரெயின் வித் புரோட்டீன் சாப்பிடலாம், இல்லை கிரெயின் வித் சூப் சாப்பிடலாம். 6 மணிக்கு சூப் சாப்பிடலைன்னா. இப்போ சிலருக்கு இவ்வளோ சாப்பிட்டும் ஆக்டிவிட்டி இல்லாததுனால அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் ஹாட் வாட்டரில் ஒரே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அவங்கள குடிக்க சொன்னீங்கன்னா நைட்டில், காலையில் அவங்களுக்கு சரியாக போயிடும். இது மலச்சிக்கல் இருக்கிற டைம் மாத்திரம் யூஸ் பண்ணால் போகிறோம். இல்லை இது ரெகுலராகவே இருக்கு அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பெட்டர் ஆகிடும். இது வந்து அந்த ரெகுலர் மருந்து எடுத்துப்பாங்க சில பேர் மோஷன் போகிறதுக்கு, அதை விட இது கொஞ்சம் பெட்டர். பட் இது ஒர்க் ஆகலைன்னா மருந்து தான் எடுத்துக்கணும். பட் வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது சூடாக தேவைப்படுது அப்படின்னா கஞ்சி கொடுக்கலாம் நைட்டில், ப்ளஸ் சூப்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஹெவியாகவும் இருக்காது. ஆனால் அந்த கஞ்சிலேயே நம்ம ஏதாவது ஒரு பவுடர் போட்டுக்கலாம், ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ சில பேர் வந்து ரைஸே வேண்டாம், எங்களால் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு 7-8 மாச குழந்தைக்கு கொடுப்போம் அந்த மாதிரி கேழ்வரகு கஞ்சி இல்லை கம்புல கஞ்சி இந்த மாதிரி வேளா கொடுத்துட்டு அதுலேயே பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி, இல்லை கிச்சடி மாதிரி, பொங்கல் மாதிரி அது மாதிரி புரோட்டீன் கொடுத்து அதோட ஒரு 1/2 கப்பாவது சூப் கொடுக்கணும். இவங்களுக்கு ரொம்ப வந்து மோஷன் போக ப்ராப்ளம் இருக்குன்னா கீரை கூட கொடுக்கலாம்.
ஒரு 1/2 கப் கீரை சூப் மத்தியானம் கொடுத்தா, வெறும் முளைக்கீரையை வேக வச்சுட்டு ஆற வச்சு அரைச்சிட்டோம்னா ஈஸி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி அவங்கள பார்த்து பார்த்து கொடுத்தா ஹைட்ரேஷன், வாட்டர் ரொம்ப முக்கியம். சம்மர் டைம்ல மினிமம் 2 லிட்டர்ஸ் வாட்டர் அவங்க அளந்து கொடுங்க, குடிக்கணும். ஏன்னா குடிக்க மறந்து போயிடுவாங்க, அவங்களுக்கு தாகம் எடுக்காது இந்த வயசுல. அதனால யூரியா வந்து ஜாஸ்தி ஆகலாம். அதனால தேவையில்லை, தண்ணி கொடுத்துட்டே இருங்க. அண்ட் நார்மல் டைம்ஸ் பிட்வீன் அக்டோபர் டு ஜான்வரி அவங்க 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சா போறோம். பட் இதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத நார்மலா இருக்கிறவங்களுக்கு நம்ம டயட் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 75 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எப்படி எப்படி சாப்பிடணும்னு பேசினோம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.